everyone, this is Nandini. Welcome back to our channel. என்னடா லொக்கேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் நம்ம ஊருக்கு வந்துட்டேன். ஸோ கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டு நம்ம ஊருக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வேலை டிரைவர் அண்ணா டீ குடிக்கணும்னு சொன்னனால அவர் குடிச்சிட்ருக்காரு. நான் ஓகே லொக்கேஷன் நல்லா இருக்கனால இங்கேயே வந்து வீடியோ எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஊருக்கு வர்றது வந்து கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். மற்றபடி நான் யார்கிட்டையுமே சொல்லலை. ஸோ நம்ம போயிட்டு வந்து சில பேரெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 months ஆயிடுச்சு நான் ஊர்லேருந்து வந்து. எனக்கு ரொம்ப 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 ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதுவும் என் வீடை வந்து நான் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வீட்டில் இருக்கீங்களா. அங்கே நிறைய ஹாப்பி மெமரிஸ் எனக்கு எல்லாமே வந்துருக்கு. ஸோ அதனாலே போனதுலேருந்து வந்து வீடை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அம்மா வந்து வந்ததுக்கப்புறம் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அம்மாவும் கிளம்பியாச்சு. நானும் அம்மாவும் தான் வந்திருக்கோம். அவர் வரல, அவர் பூனேயில் தான் இருக்கார். ஸோ நம்ம போயிட்டு யாரை சர்ப்ரைஸ் பண்ணுறோம், என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் வீட்டுக்கு போகிறக்கு. ஏர்லி மார்னிங் 4 o'clock ஃப்ளைட் எங்களுக்கு. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் 2 o'clock கிட்டலாம் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கு ஃப்ளைட் வந்து ஸ்கெட்யூல் ஆன டைம் வந்து 5:55 கோயம்புத்தூருக்கு. பட் என்னென்னு தெரில, ஃபார் சம் ரீசன் சீக்கிரமாக லேண்ட் ஆகிட்டோம் 5:30க்கு. அது ஒரு எக்ஸ்ட்ரா குஷி ஆயிடுச்சு. ஊருக்குள்ளே என்ட்ரானதுமே அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸு. 6 months தான் ஆயிடுச்சு. பட் என்னென்னு தெரில, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வரணுன்னே வந்து நானும் அம்மாவும் கிளம்பி வந்தாச்சு. பயங்கர நாஸ்டாலஜிக் ஃபீலிங் உள்ளே போனதுமே. நான் உங்ககிட்ட முன்னாடியே சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ ஹவ் பீன் ஹியர். லைக் படித்தது எதுக்குமே வெளியே போனதில்லை, ஒர்க் பண்ணதும் இங்கே தான் காலேஜில். ஸோ இப்போ தான் வந்து நான் வெளியே அப்படின்னே வந்து போயிருக்கேன். ஸோ ஹாவ் அ க்ளோஸ் கனெக்ஷன் ஓவர் ஹியர். அதுவுமே எஸ்பெஷலி எங்கள் வீட்டோட வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு க்ளோஸ் கனெக்ட். பிகாஸ் நிறைய ஹாப்பி மெமரிஸ், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இங்கிருந்து தான் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் லைக் எங்கள் வீட்டுக்கு போகிறது அப்படின்னாவே. இதாங்கண்ணா அங்கே முன்னாடி ஃப்ரண்ட் கேட் கிட்ட. ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து இறங்கினதுமே பயங்கர ஹாப்பினஸ் எனக்கு. ஸோ இறங்கிட்டு ஓகே டக்குன்னு போகலாம், உள்ளே போய் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டிய ஆளை போகலாம் அப்படின்னு சத்தம் போடாமல் மெதுவாக நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டுருந்தோம். பிகாஸ் கீழேருந்து ரொம்ப மெல்லமாக பேசினாலே மேலே வந்து கேட்டுரும். அதனால் அப்படியே மெல்லமாக போயிட்டுருந்தோம். நம்ம வீடு இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான். லக்கேஜில் அதிகமாக இருந்தனால லிஃப்ட்லேயே போயாச்சு. அப்படியுமே வந்து மெல்லமாக போனோம் நானும் அம்மாவும். நல்லா இருக்குது இவரே. ஆறு மாதம் கழிச்சு ஆஹா தூசி ரொம்ப குறைவாக, ரொம்ப மிக குறைவாக இருக்குது தூசி. ஜன்னல் கொஞ்சம் திறந்து வச்சு போனீங்க. ஆமா ஜன்னல் கொஞ்சம் திறந்து வச்சிருந்தீங்க. நாங்க பால்கனி கொஞ்சம் திறந்து விட்டுருந்தோம். இல்லைன்னா சோஃபால வேஸ்ட் ஆயிரும்னு தேனி கூடு எடுத்தாங்க. அன்னைக்கு எல்லாமே சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. பெரிய கூடு 2 எண்ணம். அதனால வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா 8 மாதம் கழிச்சு, நான் 6 மாதம் கழிச்சு வந்திருக்கேன். வீடு ஒரு பயங்கரமான ஒரு நிலமையில் இருக்குது. க்ளீன் பண்ணும் அடுத்தது.
ஸோ நம்ம அதெல்லாமே பார்ப்போம். க்ளீன் பண்ணுறக்கா கரெக்டாக வந்து வீட்டில் வந்து இறங்கணும். வாசப்படியிலே வந்து கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்தாங்க பாப்பாத்திக்கா. வாங்கக்கா வந்துட்டோம், வந்து வீட்டை க்ளீன் பண்ணி விடுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம். இதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிருக்காங்க. வந்தனுமே வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ மிஷன் அக்கம்ப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாமே எனக்கு வந்து யார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. யாரை சர்ப்ரைஸ் பண்ண வந்தோன்னா பிரியாக்காவை தான் சர்ப்ரைஸ் பண்ண வந்தோம். அவங்க வேறு யாருமே கிடையாது, அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, ரொம்ப 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 க்ளோஸ் வந்து எங்களுக்கு. ஸோ ஃபைனலி சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. நீ அடுத்தது அண்ணன் வரும், அண்ணனையும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறோம், பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா தனியாக போகிற? ஸ்கூல் பஸ்ஸா? ஓகே. இப்போ வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, அந்த குட்டி தம்பி தான் இவர். 8 மாதமாக இருக்கையிலேருந்து லைக் இங்கே வீட்டில் பக்கத்துலேருந்து எங்களுக்கு தெரியும். இப்போ 6 வயசு ஆகிட்டா. அப்படி அவனை தான் இப்போ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இனிமேல் தான் அடுத்தது அண்ணன் வந்து வருவாங்க. அண்ணன் வந்ததுக்கப்புறமா அண்ணன் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆமாம், தான் எடுத்துக்கிறக்கா. சொல்லிட்டீங்களா அண்ணன்ட்ட? செம்ம ஷாக்கு பிரியாக்காக்கு பார்த்ததுமே. பிகாஸ் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவங்கக்கிட்ட, எப்படி வருவேன்னு கேட்கும் போதெல்லாம் நான் சொல்லலாம் மாட்டேன், நான் சொல்லாமல் தான் வருவேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு. அப்போல்லாம் வந்து அக்காவும் அண்ணாவும் திரும்ப சொல்லுவாங்களாம், நீ எப்படி வந்தாலுமே உங்கள் வீட்டு சாவியை என்கிட்ட தாண்டி இருக்குது, நீ என்கிட்ட வந்துட்டு தான் நீ போகணும் அப்படின்னு. ஸோ பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு வந்ததையுமே. ஸோ வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா கீழே வந்து எங்களுக்கு எப்பயுமே தாமரைப்பூ கொண்டு வருவாங்க ஒரு பாட்டி. அவங்க வந்து கீழே வந்துட்டாங்கன்னு சத்தம் போட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே கீழே வந்திருந்தோம், பாட்டிகிட்ட வாங்க. ரெகுலராக நாங்கள் ஒரு 2-3 இயர்ஸாக பாட்டிக்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம் வீட்டில் பூஜைக்கு எல்லாத்துக்குமே. சூப்பராக பூவெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க. பட் இப்போ ஏதோ குளத்தில் வந்து தாமரை இல்லை போல், கம்மியாக இருக்குங்கிறனால பாட்டி அள்ளி தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவுமே அம்மா வாங்கிட்டாங்க. சாப்பிடல அழுவான், அம்மா கனவுல வந்தான், இன்னைக்கு அதே நினைப்பு, அம்மா இது கனவா நினைவு. அப்படில ஹாய் அம்மா வந்துட்டியா அப்படியா? கனவு நிற்கு அம்மா ஒரு வாரத்துல வந்துருவாங்க. பாய் நீக்கி. அப்புறம் ஏன்னா என்கிட்ட ஒன்றுமே பேசல, ஏன்னா என்கிட்ட ஒன்றுமே சொல்ல. சாயந்தரம் வந்து பேசுவாரு. சரி சாயந்தரம் பாய் நீ வரையில நினைப்பல்லக்கா, திரும்ப அந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா எனக்கு. நந்து அண்ணன் வரப்ப நான் நினைப்பேன், நாளை அந்த தேதி நான் இப்பயே சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. இல்லை அது சார் பாபு அண்ணன் வந்ததுக்கப்புறம் சொல்லுவேன். பேபி வரல, பேபி வீட்டில் இருக்கான். பேபி பேபின்னு வருது. அம்மா முன்னாடி எப்படி இருந்தனா அந்த மாதிரி வந்திருக்கிறேன். சும்மா இந்த குடும்பம் குட்டியெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு பேச்சுலராக வந்திருக்கேன் நான். மித்து ஸ்கூலுக்கு போனதுமே நானும் மேலே வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் வந்து அக்கா வந்தால் க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குன்னு. நம்ம வெளியெல்லாம் எங்கேயாவது போயிட்டு வந்தால் எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம வீட்டு பெட்டில் படுப்போம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்படி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்படி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. குண்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், என்ன நினைக்கிற? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரே ஹாப்பியாக இருக்குது எனக்கு இங்கே வந்ததுமே. என்ன அப்பா இல்லை அவரும் இல்லை, பட் இருந்தாலும் நமக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, ஜாலியாக இருக்கும். நம்ம பழைய வீடு, நம்ம வீடு நம்ம பழைய மாதிரி இருக்க போகிறோம். மேரேஜுக்கு முன்னாடி இப்படி ஜாலியாக கோயிலுக்கு போக சுத்த ஜாலியாக அந்த மாதிரி இருக்க போகிறோம். ஓகே அண்ணன் வந்துடும், நாங்கள் வீட்டுக்குள்ளே சத்தம் போடாமல் இருக்கோம். அக்கா வந்து வீடெல்லாம் ஒரே க்ளீனாக இருக்குது பாருங்கள், வீடெல்லாம் ஒரே தூசாக இருக்குது பாருங்கள், நான் இப்போ தான் திறந்து பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணனை வந்து கூப்பிட்டு வருவாங்களாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் சத்தம் போடாமல். ஹலோ ஸோ பார்த்துருப்பீங்க
அண்ணனையும் மீட் பண்ணியாச்சு. நீக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தான், இப்போ வந்துட்டான். சாயந்தரம் 3:30 ஆச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே எங்கள் அக்கா வீட்டில் தான் சாப்பிட்டோம். நம்ம வீடு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. எப்படியும் இப்போ ஈவினிங்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். டைம் இப்போயே 4 o'clock ஆச்சு. 6 மணிக்குள்ளேயாவது முடிஞ்சிடும். நீக்கி வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கு? இப்பயே வந்து எப்போ போவேன் போகாத, ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போ அப்படின்னு வந்ததுலேருந்தே ஒரே இடம். ஓகே, வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த ஆகாய கருடன் கிழங்கு என் கண்ணில் பட்டுச்சு. லைக் வீட்டு வெளியே வந்து மாட்டுவாங்க, இதை கண் திருஷ்டிலாம் இருந்தால் எடுத்துரும் அப்படின்னு. நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போயிட்டேன் போகும்போது. ஆக்சுவலி தண்ணிலாம் ஊற்ற வேண்டியதில்லை, ஆறில் இருக்க ஹியூமிடிட்டிலே வந்து நல்லா வந்து வளரும். ஃபுல்லாக நல்லா வளர்ந்துருந்துச்சு. காய் மட்டும்தான் ஸ்ட்ரிங்க் ஆகிருந்துச்சு, பட் மேலே ஃபுல்லாக நிறைய க்ரீன் லீவ்ஸ் மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது பார்த்ததுமே. பிகாஸ் பாசிட்டிவாக இருக்க பிளேஸில் தான் இது நல்லா க்ரோ ஆகும்னு சொல்லுவாங்க. நான் சீக்கிரமே இதை பற்றி சொல்கிறேன். வீடு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ளீனிங் முடிஞ்சு வரேன். பாத்திரம்லாம் மட்டும் அப்படியே பால்கனியில் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. நாளைக்கு வந்து அந்த அக்கா அதெல்லாம் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ ஆனதே வந்து இன்றைக்கி பெருசு. ஸோ நாங்களும் வந்து இதுதான் ஈவினிங்க்கு மேலே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் டின்னர் சாப்பிட்டு வந்து தூங்கிடலான்னு ஹோட்டலுக்கு தான் கிளம்பிட்டோம். நாங்கள் பிரியாக்கா, மித்து, அதுக்கப்புறம் ஆதிரா, யக்ஷி எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ பாருங்கள், நம்ம டீம் எல்லாமே விளையாடுறதுக்கு இருக்காங்க. ஜாலியாக இருக்குது. இவங்களுக்காக தான் வந்ததே, இவங்களோட வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் ஹேவ் குட் டைம் ஹியர். நைட்டும் ஃபுல்லாக தூக்கம் இல்லை, மார்னிங்லேருந்து சரியான வேலை அப்படிங்கிறனால எப்படா சாப்பிட்டு படுப்போன்னு ஆயிடுச்சு. ஸோ ஒரு 7 மணிக்கே வீட்டிலேருந்து நாங்கள் டின்னர் சாப்பிட கிளம்பிட்டோம். ஆக்சுவலி 2 ஸ்கூட்டியில் தான் போகலான்னு பார்த்தோம், பட் இத்தனை பேர்த்தை சமாளிக்க முடியாது, நடந்தே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 minutes தான் வாக்கபிளில் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட். ஸோ போனதுமே அங்கே தான் வந்து போனோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு டே. பிகாஸ் ஒரு 1.5 months ஐ ஹவ் பீன் திங்கிங் அபவுட் திஸ் டே. எப்படி இருக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அக்கா அண்ணாலாம் அப்படின்னு. ஃபைனலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷம், நானும் பயங்கர ஹாப்பி. இங்கே வந்து பொடி இட்லி என்னோடய ஃபேவரட். ஸோ பொடி இட்லி, பன்னீர் சில்லி, இடியாப்பம், சந்தகை, பூரி, தோசை எல்லாம் வாங்கி ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தோம். ஸோ இப்போ எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கூட பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு 20 days வந்து நம்ம இங்கிருந்து தான் வந்து நிறையா vlog எல்லாமே பார்ப்போம். அம்மா வீட்டில் இருந்துட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னோடய ஃபேவரட்டான கோயில், ஃபேவரட்டான பிளேசஸ் எல்லாமே வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நீங்கள் இன்னும் வந்து கிவ்அவே வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் கிவ்அவே வீடியோவும் பார்த்துட்டு கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 8 மணிக்கிட்ட சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. போய் தூங்கலாண்டா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் வந்து மறக்காமல் ஒரு பிங்க் கலர் ஹேட் வந்து கொடுங்க. சீக்கிரமாக வந்து நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Nandini.